ஆறாம் ஆண்டு கேள்விக்கணைகள் தோப்போடு செல்வி நித்யானந்தன் அவர்கள் வணக்கம் பாருங்கள். வணக்கம் வாணிமோகன் அவர்களுக்கும் நடாமோகன் அவர்களுக்கும் இணைந்திருக்கும் அன்பு உறவுகளுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்றைய கேள்விக்கணை வாரம் 627 நீங்கள் இணைந்து இருக்கிறீர்கள். வேகமாக விவேகமாக இணைந்து சிறப்பித்துக் கொள்ளுங்கள். உங்களது பெயர்களை நீங்கள் இப்பொழுது முதல் கொடுத்துக் கொள்ளுங்கள். கொஞ்சம் கேள்விக்கணைய சமூக ஒதுங்கி சேவை வலியுறுத்தும் ஆண்டு 2025 ஆண்டாகவும் உலக புலம்பெயர் தமிழ் சிறுவர் எழுத்தாளர் மாதமாகவும் இம்மாதம் இருக்கிறது. இன்றைய தினம் 17ஆம் தேதி ஜூன் மாதம் 2025 ஆண்டு கேள்விக்கணை வாரம் 627 நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். உங்களது பெயர்களை கொடுத்துக் கொள்ளுங்கள். ராணி, நீங்கள் ஸ்டில்ல நிற்கிறீங்கள். இல்ல இது இப்போ ஓகே ஓகே. நீங்க இப்படி குனிஞ்சு இருக்க ஸ்டில்ல இருந்த மாதிரி. இல்ல நான் இது செட் பண்றேன். ஓகே ஓகே ரெடி. ஓகே பத்தினி ஜெயமலர் சரோஜினி அக்கா நேவி சக்காவாக்கு வெண்ணண்டு போட்டிருக்கிறார். கலைவாணி மோகன் நகுலவதியோ நேவி சக்காவோ தெரியல. அவருடைய பெயர் ஒரு ஆளுடைய இன்னண்டு இருக்கிறது. ஜெயலலிதா உடனே ஓடிட்டாரோ? ஜெயலலிதா உடனே ஓடிட்டாரோ? தெரப்பி மன்னிப்போட என்னுடையதுதான் என்னண்டு வந்து விட்டது. நான் ஓகே 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 பரவாயில்லை பரவாயில்லை போயிட்டு அது திருத்த முடியாம இருக்குது. நகுலவதி நெஞ்சிருக்கிறீங்க கேட்டுக்கொண்டிருந்தால் அன்பான உறவுகளே, வேகமாக விவேகமாக இன்று கேள்விக்கணை இந்த தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த விளையாடுவதற்கு பதிலாக இந்த கேள்விக்கணை இருக்கின்றது. மீண்டும் வெள்ளிக்கிழமைக்கு பதிலாக வியாழக்கிழமை கவிதைக்கு முன்னர் நிகழ்வு நடைபெறும் என்று உங்களிடம் அன்பாக கேட்டு மீண்டும் பிறகு 4 வார விடுமுறையின் பின்னர் கேள்விக்கணை நடைபெறும். உங்களது புள்ளிகளை தயவு செய்து நீங்கள் கவனமாக பார்த்து வைத்துக் கொள்ளுங்கள். புள்ளிகளில் ஏதும் தவறுகள் இருப்பின் சுட்டி காட்டிக் கொள்ளுங்கள். அன்று வாணி, நீங்கள் கடந்த இதில் நீங்கள் 2க்கு நீங்கள் பதில் சொன்னீங்கள் அல்லவா? நீங்கள் 2க்கு ஜெயமலர் சொல்லியிருந்த, பத்மினி 2க்கு சொல்லியிருந்தார். ஓகே ஓகே. நான் போட்டேன்னா இருந்தாலும் ஒரு டவுட் இருந்தது. ஏதாவது புள்ளிகள் என்றால் அவசரங்கள்ல போடுறதானே இருந்தா சொல்லிக் கொள்ளுங்கள். இன்று உங்களுக்கு வாயால கேட்பதற்காக எடுக்கப்பட்ட கேள்விகள் தான் 5 கேள்விகளும் கிட்டத்தட்ட எல்லோருக்கும் ஒரே மாதிரியான கேள்விகள் தான் எடுக்கப்பட்டது. இப்ப ஆகாஷ் லைட்டில் அதை நீங்கள் செய்து கொள்ளுங்கள். சரியா? வாரக்கிழமைக்கு நான் நாளைக்கு ஆகாஷ் லைட்டுக்கு கேள்வி எடுத்துக் கொள்வேன். நகுலவதி, பத்மினி, கலைவாணி, சரோஜினி அக்கா, ஜெயமலர், அக்கா, லோஜினி இணைஞ்சிருக்கிறார். வாணி, நாங்கள் ஆரம்பிப்போம். ரெடி, நீங்கள் தொடங்கலாம். வணக்கம் பாருங்கள். வணக்கம் வாணிமோகன். மீண்டும் வணக்கம் அன்பான உறவுகளே. இன்று கேள்விக்கணை வாரம் 627 நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். சமூக சபை வலியுறுத்தும் ஆண்டாகவும் புலம்பெயர் உலக தமிழ் சிறுவர் எழுத்தாளர் மாதமாகவும் இம்மாதம் இருக்கின்றது. இன்றைய தினம் 17ஆம் தேதி ஜூன் மாதம் 2025 அன்று கேள்விக்கணை வாரம் 627 நான் நெதர்லாந்திலிருந்து செல்வி நித்யானந்தன் இணைந்திருக்கிறேன்.
வேகம் விவேகமாக நீங்கள் இணைந்து சிறப்பித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கான முதலாவது கேள்வி ஆரம்பமாகிவிட்டது. ஈர்ப்பு விசை மிக குறைவான கோள் எது? புதன், வியாழன், வெள்ளி. புதன் என்பது சரியானது. இரண்டாவது கேள்வி, தாய்வான் நாட்டினுடைய தலைநகரம்? மலே, தைப்பை, ஹனோய். தைப்பை என்பது சரியானது. மூன்றாவது கேள்வி, எலும்புகள் அதிகமுள்ள பகுதி? மனித உடம்பில் எலும்புகள் அதிகமுள்ள பகுதி தலை, கை, கால். கை என்பது சரியான பதில். உலகில் கூடுதலான இரத்தம் ஏற்றுமதி செய்யும் நாடு தற்பொழுது ஏற்றுமதி செய்வதில் சீனா, இந்தியா, தென்னாப்பிரிக்கா. தென்னாப்பிரிக்கா என்பது சரியான பதில். இந்தியாவும் செய்கிறதான் அதிகமாக தென்னாப்பிரிக்கா அதிகமாக செய்கிறது. இப்பொழுது உளவு அமைப்புகள் வருகிறது. PET என்ற உளவு அமைப்பு எந்த நாட்டுக்குரியது? டென்மார்க், கனடா, பெல்ஜியம். டென்மார்க், கனடா, பெல்ஜியம். PET என்பது டென்மார்க் நாட்டினுடைய உளவு அமைப்பு. ஒருவர் சரியாக போட்டிருக்கிறீர்கள், வாழ்த்துக்கள். உலகில் கூடுதலான பாலமுடைய நகரம் வெனிஸ், ஷங்காய், வெலிங்டன். வெனிஸ் என்பது சரியான பதில். உலகில் கூடுதல் தங்கம் கிடைக்கும் நாடு? தென்னாப்பிரிக்கா, தென்னமெரிக்கா, வட ஆப்பிரிக்கா. இதான் இப்படி வருது, அங்க எங்காலே போட்டீங்க விளங்கல. இந்த மேலே எங்காலில் வருது, இங்கே எங்காலில் ஆமா ஆமா இல்ல என்ன பதில் இல்ல. தென்னாப்பிரிக்கா என்பது சரியான பதில். மிக உஷ்ணமான கோள் எது? வெள்ளி, சனி, வியாழன். வெள்ளி என்பது சரியான பதில். அடுத்து சீனா நாட்டினுடைய தலைநகர்?
டாக்கா, பீஜிங், ஷங்காய். பீஜிங் என்பது சரியான பதில். அடுத்து MSS என்பது உளவு அமைப்பு எந்த நாட்டுக்குரியது? இந்தியா, சீனா, இலங்கை. இந்தியா, சீனா, இலங்கை. சீனா என்பது சரியானது. உலகில் கூடுதல் கிளையுள்ள மரம். கிளையுள்ள மரம். முதலாவது ஓக் மரம், இரண்டாவது அரச மரம், மூன்றாவது ஆலமரம். அது முதலாவது மூன்றும் சேர்ந்து இருக்கிறது. ஆனால் நீங்கள் பாருங்கள், ஓக் மரம், அரச மரம், ஆலமரம். ஓக் மரம் என்பது சரியானது. காந்த மண்டலத்தை பெறாத கோள். வெள்ளி, பூமி, யுரேனஸ். வெள்ளி என்பது சரியான பதில். மங்கோலியா நாட்டினுடைய தலைநகரம். மங்கோலியா. திம்பு, உலன்பதோர், சியோல். உலன்பதோர் என்பது மங்கோலியா நாட்டினுடைய தலைநகரம். ஹங்கேரி நாட்டினுடைய தேசிய மலர். சோளம்பூ, செவ்வரத்தை, பூவரசம்பூ. சோழன், செவ்வரத்தை, பூவரசம்பூ. பூவரசம்பூ என்பது ஹங்கேரி நாட்டினுடைய தேசியம். DIBD இது எந்த நாட்டினுடைய உளவு அமைப்பு? ஐஸ்லாந்து, நெதர்லாந்து, டென்மார்க். நெதர்லாந்து நாட்டினுடைய. மிக சூடான கோள் எது? நெப்டியூன், புதன், சனி. புதன் என்பது சரியானது. ருமேனியா நாட்டினுடைய தேசிய மலர். லில்லி, பூவரசம்பூ, அல்லி. பூவரசம்பூ என்பது சரியானது. உக்ரைன் நாட்டினுடைய தலைநகரம். இது திரானா, கீவ், வார்சா. இரண்டாவது தனியா கீவ். கீவ் என்பது சரியானது. தனது வாளில் உணவு தண்ணீர் சேமித்து வைக்கும் உயிரினம். எறும்பு, பல்லி, தவளை. உணவுக்காக தண்ணீரை சேமித்து வைக்கிறது. பல்லி என்பது சரியானது. மொசாட் எந்த நாட்டு உளவு அமைப்பு? MOSAD. ஈரான், ஈராக், இஸ்ரேல். ஈரான், ஈராக், இஸ்ரேல். இஸ்ரேல் நாட்டினுடைய. ஞாயிற்று தொகுதியில் மிகப்பெரிய கோள். செவ்வாய், என்ன விளையல, வியாழன், சனி. வியாழன் என்பது சரியானது.
பல்லில்லாத முளையூட்டி எது? தேவாங்கு, எலி, ஈசல். தேவாங்கு என்பது சரியானது. போர்த்துகல் நாட்டினுடைய தலைநகரம் லிஸ்பன், புடாபாஸ்ட், பாத்ருபஸ்ட். லிஸ்பன் என்பது சரியானது. உலகில் கூடுதலாய் காணப்படும் கனிமம் இரும்பு, கல், மண். மண் என்பது சரியானது. SIS என்ற உளவமைப்பு இந்த நாட்டிலே MIR என்ற உளவமைப்பும் இருக்கின்றது. இங்கிலாந்து, சுவிஸ், ஸ்வீடன். இங்கிலாந்துடையதுதான் இதுவும். ஜெர்மனி நாட்டினுடைய தேசிய மலர் டெல்லி, ஜோலம்பூ, குவர்சம்பூ. ஜோலம்பூ என்பது சரியானது. பிறந்த அன்றே இறக்கும் உயிரினம். பிறந்த அன்றே இறக்கும் உயிரினம். அண்ணாத்தி, மூட்டைப்பூச்சி, ஈசல். ஈசல் என்பது சரியானது. பெரிய கருப்பு வட்டமுள்ள கோள் இது. சனி, நெப்டியூன், யூரனஸ். பெரிய கருப்பு வட்டம் உள்ள கோள் நெப்டியூன். எகிப்தின் தலைநகரம் இது. கைரோ, அஸ்மரா. 2 தரம் அஸ்மரா. கைரோ என்பது சரியானது. FBI இது எந்த நாட்டினுடைய உளவமைப்பு? FBI ஆஸ்திரேலியா. ஆனால் நீங்கள் 2 போட்டுக்கிறீங்க, நாங்கள் போட்டோமே ஒன்றுக்கு வர இல்லை. நீங்கள் 2 நேரம் போட்டுக்கிறீங்க. ஆஸ்திரேலியா. ஓகே. அர்மானியா இது மாறி. சரி, எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இந்த கேள்வி உங்களுக்கு திருப்பி வரும். தான் நடுவில் 2வது இதில் போட்டிருந்தீர்கள். அப்புறம் சொல்லுங்கள். ஓகே. எல்லோருமே பார்த்திருக்கிறேன். ஓகே, பாக்குறேன். பிறகு இறுதியாக எல்லாரும் சொல்லிதான் போட்டுக்கிறாங்க. ஓகே. அர்ஜென்டினா போட்டு அதை போட்டு குண்டு ஊசியின் வடிவமைப்பு எந்த நாட்டவர்கள் செய்திருந்தார்கள்? எகிப்தியர், ரோமர், அரேபியர். எகிப்தியர் என்பது சரியானது. எதிர்த்தம் சுற்றும் கோள் எது?
யூரனஸ், நைஜர் நாட்டினுடைய தலைநகரம் ஹாமன், நியாமே, நபாத். நியாமி என்பது நைஜருடைய தலைநகரம். 34. இத்தாலியின் நாட்டினுடைய தேசிய மலர் லில்லி, அல்லி, பல்லி. லில்லி மலர் தான். NDS என்பது எந்த நாட்டினுடைய உளவமைப்பு? ஆப்கானிஸ்தான், அர்ஜென்டினா, அங்கோலா. ஆப்கானிஸ்தான் உளவமைப்பு NDS. மிக அழகான கோள் எது? புதன், வெள்ளி, சனி. சனி என்பது சரியான பதில். பாகிஸ்தான் நாட்டினுடைய தேசிய மலர் லில்லி, மல்லிகை, முல்லை. மல்லிகை என்பது சரியான பதில். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று கூறியவர் யார்? திருநாவுக்கரசர், திருத்தக்க தேவர், திருமூலர். 10ஆம் திருமுறையை சிந்தியுங்கள். திருமூலர் என்பது சரியான பதில். 39. பெரு நாட்டினுடைய தலைநகரம் தாங்குவே, லிமா, லுசாக்வா. லிமா என்பது பெரு நாட்டினுடைய தலைநகரம். 40. SISDE இது எந்த நாட்டினுடைய உளவு அமைப்பு? சிங்கப்பூர், இத்தாலி, சிரியா. இத்தாலி நாட்டினுடைய உளவு அமைப்பு. நாற்பத்தி ஓராவது கேள்வி. பச்சை கோள் என்று அழைக்கப்படுவது யுரனஸ், சனி, வியாழன். யூரனஸ் என்பது சரியான பதில். 42வது கேள்வி. பக்லேவன மாதல் மற்றும் வறட்சிக்கு எதிரான போராட்ட நாள் எப்பொழுது கொண்டாடப்படுகின்றது? நேற்றா, இன்றா, முதல் நாள்? 15ஆம் தேதியா? 16, 17, 15? 17ஆம் தேதி என்பது சரியான பதில். ஐஸ்லாந்து டென்மார்க்கிடம் இருந்து விடுதலையை அறிவித்து குடியரசு ஆனது எப்பொழுது? 1942 1944 46. முதலாவது 1942 44 46. 44 என்பது சரியான பதில். இன்றைய தினம்
14ஆம் தேதி 6ஆம் மாசம் இன்றைய தினம் தான் அது குடியரசு தனியாக 1944 இந்திரா என்பது எந்தெந்த நாடுகளுக்கான கூட்டு கடற்படை முயற்சி? இது இந்தியா ஜப்பான், இந்தியா ஆஸ்திரேலியா அல்லது இந்தியா ரஷ்யா? இந்தியா ரஷ்யாவுடையதான் கூட்டுப்படையானதா இந்திரா. இன்றைய தென்னுக்கான கேள்வி. மன்னார் பேசால பகுதியில் கடற்படையினருக்கும் விடுதலை புலிகளுக்கும் இடையிலான மோதலின் பின்னர் 6 பொதுமக்கள் இராணுவத்தால் இந்த ஆண்டு சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். சப்மிட் பண்ணிடலாம் இருக்கே. கேள்வி பெருசு இல்ல ரொம்ப கேள்வி சுத்துப்படுது. 2006, 2008, 2007 இல்ல சப்மிட் பண்ண வர இல்ல எனக்கு. உங்களுக்கு அப்படியோ வந்திருக்கு. எனக்கு வர இல்ல, மற்றவர்கள் பரவாயில்ல. கடைசி ஓகே. 2006 என்பது சரியான பதில். எனக்கு வர இல்ல இல்ல அப்படியே தான் போட்டேன். ஆயிரத்தி 1924 புள்ளிகளுடன் எம்.ஜி.ஆர். நடேசன் அவர்கள் முதல் இடத்தை பெற்றிருக்கின்றார். வாழ்த்துக்கள். இரண்டாவதாக ஜெயமலர் 1903, மூன்றாவது பத்மினி 1811, நான்காவது இடத்தை வாணி 1653, சரோஜினி அக்கா 1561, நகுலவதி 1492, லோஜினி 1436, நேவிஸ் பிலிப்ஸ் 1346. அமைதியாக அதில் அந்த போட்ட அந்த 4 பேரும் யார் யார் அந்த பதில் ஆஸ்திரேலியா போட்டவர்கள் என்று சொல்லுங்கள். முதலாவதாக போட்டது இல்லை, இரண்டாவதாக போட்டிருந்ததற்கு யார் யார் போட்டீர்கள்? நானும் போட்டேன். வாணிமோகன், பாணி, இன்னும் 2 பேர் போட்டிருக்கிறீர்கள். யார் போட்டீர்கள்? ஏன்னா இந்த முதல் 3 புள்ளியைக்குத்தான் பார்க்கறதுக்காக. இரண்டாவது பகுதியில் ஆஸ்திரேலியா அன்று யார் அந்த உளவுப்படை போட்டீர்கள்? தயவு செய்து மியூட் எடுத்துட்டு சொல்லுங்க. மறந்துட்டு நம்மளோட நான் முதலாவது தான் போட்டேன். பிரச்சனை இல்லை. ஓகே, அப்ப ஒன்றும் செய்ய முடியாது. சரி, நான் முதலாவதுக்கு தான் போட்டேன். இரண்டாவதுக்கு போட்ட வேண்டிய புள்ளியைத்தான் ஆஸ்திரேலியா ஆண்டு போட்டிருந்தோம். 2 மற்றெல்லாம் கீழே தானே நிக்கிற மறுபடியும் எனக்கு கடைசி 3 பிள்ளையா போச்சு. அதால நான் அப்படி கடைசி 3 தெரிஞ்ச வழிகளா இருக்கு. எனக்கும் பிள்ளைதான். நீங்க ஞாபகத்துல வச்சிருந்தீங்களா? எல்லாம் சும்மாதான் போட்டேன். எல்லாம் ஒன்றுமே வரையில. கடைசி 3 நான் சும்மா போட்டேன். நான் அடையாளம் 2க்கு தான் சரி, மற்றதெல்லாம் கணக்க கேள்வி விட்டுட்டேன். நான் முதலாவது பிள்ளைச்சி போட்டு அப்புறம் ஒரு மாதிரி வந்துட்டேன் மேல. இப்பொழுது தயவு செய்து கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு உறவுகளே, உங்களிடம் ஒரு அன்பான வேண்டுகோள். அமைதியாக இந்த கேட்டுக்கொண்டிருங்கள். கடகடந்து நான் இதற்கான பதிலை உங்களுடன் நினைத்துக் கொள்கிறேன். அதன் பின்னர் நீங்கள் ஏதாவது கவனிப்பு சுட்டிக்காட்டிக் கொள்ளுங்கள். இன்றைய கேள்விக்கணை வாரம் 627 உங்களுடன் இணைந்த கேள்விகளும் பதில்களும். முதலாவதாக, ஈர்ப்பு விசை மிக குறைவான கோள் புதர். தாய்வான் நாட்டினுடைய தலைநகரம் தாய்பே. எலும்பு அதிகம் உள்ள உடம்புகளில் உள்ள பகுதி கை. நான்காவது, உலகில் கூடுதலான இரத்தத்தை ஏற்றுமதி செய்யும் நாடு தென்னாப்பிரிக்கா.
ஐந்தாவது கேள்வி, பிஇடி என்பது டென்மார்க் நாட்டினுடைய உளவு அமைப்பு. உலகில் கூடுதலான பாலமுடைய நகரம் இத்தாலியில் உள்ள வெனிஸ் நகரமாகும். உலகில் கூடுதல் தங்கம் கிடைக்கும் நாடு தென்னாப்பிரிக்கா. மிக உஷ்ணமான கோள் வெள்ளி. சீனா நாட்டினுடைய தலைநகரம் பீஜிங். MSS என்பது சீனா நாட்டினுடைய உளவு அமைப்பு. உலகில் கூடுதல் கிளையுள்ள மரம் ஓக் மரம். காந்த மண்டலத்தை பெறாத கோள் வெள்ளி. மங்கோலிய நாட்டினுடைய தலைநகரம் உலன்பதோர். ஹங்கேரி நாட்டினுடைய தேசிய மலர் பூவரசம்பூ. DIVD என்பது நெதர்லாந்து நாட்டினுடைய உளவு அமைப்பு. மிக சூடான கோள் புதன். ருமேனியா நாட்டினுடைய தேசிய மலர் பூவரசம்பூ. உக்ரைன் நாட்டினுடைய தலைநகரம் கீவ். தனது வாளில் உணவுக்காக தண்ணீரையும் சேமித்து வைத்திருக்கும் உயிரினம் பல்லி. மொசாட் என்பது இஸ்ரேல் நாட்டினுடைய உளவு அமைப்பு. ஞாயிற்று தொகுதியில் மிகப்பெரிய கோள் வியாழன். கல்லில்லாத முளையூட்டி தேவாங்கு. போர்த்துகல் நாட்டினுடைய தலைநகரம் லிஸ்பன். உலகில் கூடுதலாக காணப்படும் கனிமம் மண். SIS இங்கிலாந்து நாட்டினுடைய உளவு அமைப்பு. MI6 என்பது அந்த நாட்டினுடையதான் இன்னும் ஒரு உளவு அமைப்பு. ஜெர்மனி நாட்டினுடைய தேசிய மலர் சோளம்பூ. பிறந்த அன்றே இறக்கும் உயிரினம் ஈசல். பெரிய கருப்பு வட்டமுள்ள கோள் நெப்டியூன். எகிப்தின் தலைநகரம் கெய்ரோ. FBI ஆஸ்திரேலியா நாட்டினுடைய உளவு அமைப்பு. குண்டூசியை வடி அமைத்தவர்கள் எகிப்தியர். எதிர்பக்கம் சுற்றும் கோள் யூரனஸ். நைஜர் நாட்டினுடைய தலைநகரம் மியாமி. இத்தாலி நாட்டினுடைய தேசிய மலர் லில்லி. NDS ஆப்கானிஸ்தான் நாட்டினுடைய உளவு அமைப்பு. அடுத்து மிக அழகான பச்சை கோள் சனி. பாகிஸ்தான் நாட்டினுடைய தேசிய மலர் மல்லிகை. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என கூறியவர் திருமூலர். பெரு நாட்டினுடைய தலைநகரம் லிமா. SISDE என்பது இத்தாலி நாட்டினுடைய உளவு அமைப்பு. அடுத்து பச்சை கோள் யூரனஸ். பாலைவனம் ஆதல் மற்றும் வறட்சிக்கு எதிரான போராட்ட நாள் 17ஆம் தேதி இன்றைய தினம். ஐஸ்லாந்து டென்மார்க்கிடமிருந்து 1944ஆம் ஆண்டு விடுதலை அறிவித்து குடியரசானது. இந்திரா என்பது இந்தந்த நாடுகளின் கூட்டு கடற்படை. அது இந்தியா ரஷ்யாவினுடையது. இன்றைய தினத்துக்கான இறுதியான இன்றைய தினத்துக்கான கேள்வி, மன்னர் பேசாலையில் கடற்படையினருக்கும் விடுதலை புலிகளுக்கும் இடையான மோதல் 2006ஆம் ஆண்டில் 6 பொதுமக்கள் இராணுவத்தால் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் என்பது
இன்றைய தினத்துக்கான கேள்விகளும் உங்களுக்கான பதில்களும். நன்றி. கேட்டுக்கொண்டிருந்த அன்பு உறவுகள் உங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி செல்வி. உங்களுடைய சிறப்பான கேள்விகளுக்கும் தேடி எடுத்த விடுதலைக்கும் வாழ்த்துக்கள். கேள்விகளாக இருந்தது நாங்களும் அறிந்து கொண்டிருந்தோம். உங்களுக்கு வித்தியாசமான கேள்விகளாக தெரியாது அறியாத கேள்விகளை சொல்லியிருந்தீங்க. ஆனாலும் அறிந்து கொண்டோம். கேட்டுக்கொண்டிருக்க அன்புறவுகள், ஏனென்றால் ஒவ்வொரு தரையும் நான் வாயால கேட்பதற்காக 5 கேள்வி ஒரே மாதிரி தான் கிட்டத்தட்ட எல்லாருக்கும் தயாரித்தேன். எல்லாருக்கும் ஒவ்வொரு கேள்வி. தேசிய மலர் அந்த உளவுத்துறை கூட வந்தபடி என்னால நான் ஜோதிச்சேன். எல்லாருக்கும் மாறி மாறி தானே வந்தது உண்டு. அப்ப அதை நானும் அப்படித்தான் நினைச்சேன். தமிழுக்குள்ள ஒன்றும் இல்ல, நீங்க தமிழுக்குள்ள நிக்கல வித்தியாசமான இதாத்தான் இருந்தது இன்றைக்கு. அதனால எல்லாருக்கும் கூட்ட விட்டுட்டேன் நினைக்கிறேன். தமிழ்லா எனக்கு கொஞ்சம் தலைநகர்களும் பூக்களும் பூக்களும் தேசிய பூக்களும் அதுல எல்லாம் நானும் தெரிஞ்சிருந்த கேள்விகளா இருந்தது. அந்த பூவரசம் கங்கேரியில வளருதா? பூவரசம் கங்கேரி அப்ப அங்க வளருது. அதே இதுதான் வந்திருக்குது. என்ன சில இதுகளே அப்படியே உங்களுக்கு தெரிஞ்சால் தயவு செய்து இல்ல. நான் இப்ப கை வந்து இதுல இருந்து இவ்வளவுதான், கால் இங்க இருந்து இங்க அவ்வளவு பெரிய நீளமா போகிறது. கால் விரலும் தானே செயற்படுகிறதுல, கால் விரல்கள் கூட இருந்தாலும் காலத்தான் எழுதி விட்டோம். சரி, நான் தலைய போட்டு விட்டேன். சரி, அறியாததை நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அறிஞ்சு கொள்றது தவறா இருக்குது. தேடுறது இல்ல, அதுல எந்த வித இதுவும் இல்லை. அதனால தெரியாத அறிஞ்சு கொள்வோம். தெரியாததை தெரியப்படுத்திய உங்களுக்கும் நன்றி. 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 கூட இருப்பது காரணம் கேட்டுக்கொள்ளுங்கள். கிட்டத்தட்ட இந்த வியாழக்கிழமைக்கும் வர வேண்டிய கேள்விகளும் இப்படி சம்பந்தப்பட்ட கேள்விகள் உங்களோடு வேறு விதமாகவும் சில கேள்விகள் இணைகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்கிறது. ஆனவழியால் நீங்கள் உளவுத்துறை மாறி வரும். தேசிய மலர்கள் மாதிரி உளவுத்துறை மாறி வரும். வச்சிருப்பார் அவர் தான் அடுத்த முறை ஃபர்ஸ்ட் நினைக்கிறேன். இல்ல, நான் சில உளவுத்துறையை விட்டுட்டேன். சில உளவுத்துறையை நான் இதண்டி வைக்கல, நான் புள்ளியா போட்டுட்டேன். போட்டுட்டேன் புள்ளியாண்டா பாருங்க. நானும் நெதர்லாந்திய புள்ள விட்டுட்டேன். நாட்டுல இருந்து நாங்களும் தான் தப்பில்லை. ஏனென்றால் நாங்களும் முதல் யோசிப்போம் உளவுத்துறை எங்களை அந்த நெதர்லாந்துக்கு என்னண்டு இல்ல, நான் அப்படித்தான் நினைச்சு போட்டேன். நான் அப்படி வராது வராது. பாருங்க வாங்குது. இப்ப இஸ்ரேலுக்கு அதான் அதை நான் அப்படி நினைச்சு போட்டுட்டேன். ஃபேமஸான நாடுகள் தெரியும், அந்த மற்றது வரையில தானே தெரியல. பெண்ணுக்கு வர பி வரையில டென்மார்க் வருது. டென்மார்க்கு டி தானே வருது. இதே போல நான் உங்களுக்கு கொஞ்சம் இலகுவா ஒன்று கடைசி இதுல இப்ப பரவாயில்ல. இந்த நீங்கள் தொலைபேசி பாவிப்பம் தான் இப்ப அதிகமாக நாங்க தொலைபேசி அழைப்பு குறிகளை நான் ஒரு கேள்வி எல்லாருக்கும் ஒவ்வொரு கேள்விக்கு பொதுவாக எடுத்துக்கொண்டு வருவேன். அப்ப நானும் எனக்கும் சில நாடுகளுக்கு தெரியாது, திடீரென மறந்து போயிடுவேன். நெதர்லாந்து இது பிரான்ஸ் கிட்டத்தட்ட எல்லாம் அந்த சில நம்பர்கள் தான் வித்தியாசப்படுறது. அதனால எல்லாம் தெரியாத மற்ற நாடுகளையும் அறிஞ்சு கொள்றது தானே, அதுல ஒன்றும் இல்லை. சரி, தற்சமயம் தவறுகள் இருப்பின் தயவு செய்து இப்பவும் நீங்கள் அந்த இதை சுட்டி காட்டிக்கொள்ளுங்கள். ஏனென்றால் இது நான் தயாரிக்கிற இது இல்லை, நாங்களும் தேடித்தான் பார்க்கிறபடியா பல தவறுகள் இருக்கலாம். ஆனபடியால் அதை சுட்டி காட்டிக்கொள்ளலாம். சரி, ஒரு கேள்விக்கு நான் தான் தனிய பதில் போட்டிருந்தேன். நான் அந்த ஒரு வெள்ளி என்று விட வந்தது, அதுக்கு நான் தான் தனிய பதில் போட்டிருந்தேன். இப்ப வெள்ளிய பாப்போம். இப்ப நீங்க பதிஞ்சு விடுங்க தயவு செய்து. அமைதியாக கேள்வி 2 தடவை சொல்றேன், வடிவாக உன்னிப்பாக கேளுங்க. இப்ப வர்றது உங்களுக்கான ஆங்கில எழுத்து, கவனமாக கேளுங்க.
எம் அடுத்தது ஓ இதனுடைய விரிவாக்கம். இரண்டாவது எம் பி பெண்ணுக்கு வர பி எச் ஹவுஸுக்கு வரும் எச். இப்ப மீண்டும் சொன்னது எம் ஃபார் மதர். அதோ அமைதியா இருங்கள். எம் எம் ஆமா மதருக்கு வர்றது எம் எழுதுங்கோ. அடுத்தது ஓ ஓ ஓக்கு தெரியும் தானே. ஓ உமருக்கு வரும் ஓ. அடுத்தது திரும்பி மீண்டும் எம். அடுத்தது பெண்ணுக்கு வர பி. அடுத்தது எச் எச் ஹவுஸுக்கு வர எச். ரெண்டு விரிவாக்கம் யார் சொல்றீங்கன்னு பார்ப்போம். அவ்வளவுதான். நீங்கள் கடகடண்டு சொல்லுங்கள். இந்த டைம் இருந்தா தான் நான் அடுத்த ஒரு இது உங்களுக்கு தர்றதுக்கான வாய்ப்பு. எம்ஓ எம்பிஹெச் மற்ற என்ன சொன்ன நீங்க? ரெண்டும் தான். அதுக்கு என்ன கேக்குறீங்க? அதுக்கு என்ன முழுவாக்கமா? விரிவாக்கம். அதான் விரிவாக்கம். அதே எம்ஓ உண்டாகும். யார் முதல் சொல்ல போறீங்களோ சொல்லலாம். இது வலி ஈஸி. அதான் அதற்கு நீங்கள் யார் சொல்றாலும் சொல்லலாம். இது முதலாவது ஒன்றுக்கு சொல்லலாமோ? ஒன்றுக்கு சொன்னீங்கன்னு சொன்னா நீங்க ரெண்டுக்கு சொன்னீங்களா? ரெண்டுக்கும் சொன்னீங்களா அந்த புள்ளிக்கு ஆன வாய்ப்பு. ஒன்றுக்கு சொன்னீங்களா இந்த புள்ளி இல்லை. ஓகே, எம்பிஹெச் சொல்லி பார்க்குறேன். ரெண்டுக்கும் முயற்சி செய்யுங்க வாணி. சரி, ரெண்டுக்கும் உங்களுக்கும் நமக்கும் இதுக்கும் முதலாவதுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கிறது. அடுத்ததுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இருக்கின்றது. சரி, அவ்வளவு சொல்லுங்க. அக்கா எம்ஓக்கும் எம்பிஹெச்சுக்கும் கேக்குறீங்களா? அதைத்தான் திருப்பி திருப்பி சொல்றேன். மைல்ஸ் ஆஃப் ஹவர் வருமா? மைல்ஸ் ஹவர் முதலாவதுக்கு மைல்ஸ் மைல் ஓகே அர்த்தம். ஓகே தெரியல. ரெண்டாவதுதான் எனக்கு தெரியும். முதலாவது போறவங்க சொல்றேன். நானும் ரெண்டாவது ஒருக்கா சொல்லி பாப்போம் பாக்குறேன். இல்ல தயவு செய்து ரெண்டுக்கும் சேர்த்து சொல்லுங்க. இப்ப ஏக்கா சொன்ன மாதிரி மயில் அண்டு சொல்லி அவ ஓவுக்கு உண்டு சொல்றா, மற்றதுக்கு உண்டு சொன்னவா. அது போல ரெண்டையும் சொல்லுங்க. சொல்லி போட்டேன். நீங்கள் எப்படி சொன்னாலும் முண்டைக்கு உங்களுக்கு புள்ளி போவாங்க. சரி, நான் சொல்லவா? பொறுங்க ஏக்கா முடிஞ்சது. அடுத்த பத்மினி. முதலாவது எம்ஓ வந்து மெத்தட் ஆஃப் ஆபரேஷன். மற்றது மைல்ஸ் per hour. மைல் per hour. miles per hour. ஓகே பத்மினி. ஓகே, அதுதான் பதில்களும். வடிவாக கவனமாக உங்களுக்கும். நீங்கள் முதலாவதுக்கு இல்ல, முதலாவது மொடோஸ் ஆபரேண்டி. நான் சொல்லல. நீ சொல்லக்கூடாது. மைட்டது மைல் ஃபார் அவர். மொடஸ் சரி, சரோஜினி அக்கா சொல்லுங்க பாப்போம். மிடில் ஆர்கனைசேஷன் என்று வருமா? மோடனா அக்கா? சரி, ஏமலா தயவு செய்து வாணி சொல்றது என்ன மூடன் என்ற ஒன்றுங்க கேளு. சரி, அதான் சொல்லுங்க. ரெண்டாவது தயவு செய்து ரெண்டாவது சொல்லுங்க அக்கா. ரெண்டாவது
MICR MPH MOPS M P for Peter H இப்ப for நீங்க சொன்னதை என்ன சொன்ன வந்தது சொல்லுங்க. அதுக்கு பிறகு கேள்வியை கேட்டுக்கொண்டு நிற்காமல் பதில் ஒன்றுக்கு சொல்லிட்டீங்க. அடுத்ததுக்கு பிறகு பதில சொல்லி போட்டெல்லாம் நீங்கள் பிறகு கேட்கிறீங்க. நீங்க கேள்வி கேட்க இல்லையா? அந்த அப்ரிவேஷன் நீங்க சொன்னது விளங்க இல்ல. சரி, ஓகே ஓகே நான் சொல்லவா? ஓகே, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சரி சரோஜினிக்கா வாழ்த்துக்கள். நகுலவதி தயவு செய்து ரெண்டுக்கும் கேட்டு சொல்லுங்க. எனக்கு தலையடிய கிளப்புறீங்க நீங்க. நான் செய்கையாலேயே காட்டினான். அதை நீங்கள் வடிவாக புரிஞ்சிருந்தால் நான் கண்டுபிடிச்சிருப்பீங்க. நான் சொல்ல முதல் நீங்க இல்ல இனி சொல்ல இல்லாத தயவு செய்து இனி சொல்லாதீங்கள். ஆபரேஷன் ஆபரேஷன் மற்றது மணி டிரான்ஸ்போர் என்று சொல்லு. மணி தான், ஆனா மற்றது மிச்சம் தெரியாது. ஓகே மணி. சரி, நன்றி நன்றி. நான் ரெண்டாவது சொல்லல குட்டிகளோட இனி சொல்ல இல்லாது சொன்னீங்க என்றால் இன்றைக்கு எடுத்த புள்ளி போகும். அதை யோசிச்சு சொல்லுங்க. அவ்வளவு அது நீங்கள் தான் முன்னுக்கு வந்து நீங்கள் முதல் சொல்றது உங்களோட பிள்ளைதானே. திருப்பி திருப்பி சொல்றேன், ரெண்டையும் கேட்டுட்டு சொல்லுங்க. அடுத்த சொல்லாதவர்களுக்கான நல்ல சந்தர்ப்பம் என்று சொல்லி அந்த புள்ளிகளை பெற்றுக் கொள்ளுங்கள். நான் செய்கையால வடிவா காட்டினான், அதை எடுத்து கொண்டு போனிருந்தாலே அந்த ஒண்ணும் தான் தெரியுது, அங்கால தெரியுது இல்லையே. ஒன்றுக்கு பதில் வந்திருக்கிறது. வாணி அரவாசி விழுங்கி 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 கொண்டிருந்தால் வடிவா சொல்லி இருக்கலாம். ரெண்டுக்கு இல்ல ரெண்டாவது சரிதானே, அது மயில் பாராவா? முதலாவதுக்கு என்ன சொல்லுங்க. முதலாவது மொடிட்டஸ் ஆப்ரேட்னா இல்ல, அதுக்கு தானே அவ மணியை சொல்றா. மணியோட சேர்த்து அங்கால உண்டு. மணி எங்க காணமே, அடிச்சாலும் வருது இல்லை மணி. அது எங்கட நெதர்லாந்து நாட்டு தான் பெறுது. நானும் படிச்சு பார்த்தேன், அது எங்கட நாட்டுது எல்லாம் பெறுது ஒழிய பொதுவானது வரையில. மணி ஐயோ உங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. நீங்களும் சொல்லலாம், உங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. சொல்லாதவே இப்ப அவர் ஒரு ஆள் காவாசி எடுத்து கொப்பளிச்சுட்டு இருக்கிறார். நீங்கள் தபால்காரர்கள் எல்லாம் இதுகளை நினைச்சு பாத்தீங்களே தெரியும். உங்களுக்கெல்லாம் அதெல்லாம் இருந்தது கொண்டது. இதுக்கெல்லாம் இதே சரியான சிம்பிள் சொல்ல. இத நீங்கள் மணி ஓர்டர் வாழ்த்துக்கள். அதுதான் வச்சிருந்தேன். வாழ்த்துக்கள். மணியோட மற்றது மயில் பேர் அவரன்னு தான் நினைக்கிறேன், தெரியாது. அது அதுதான் அது இப்பதான் சொல்றீங்களே. உங்களுக்கு தான் மணியோட அதுதான் நான் இப்படி இப்படி காட்டுனேன். அது மணியை கண்டுபிடிச்சு சபால சிந்தியும் கொண்டு மணியோட என்றாலும் உடனே அது வரையது இல்லை. முதல் மணியோடலாம் எல்லாம் செய்யறது இங்க அநேகமா. முதல் இந்த வீசா எல்லாம் எடுக்க போய்க்கல மணியோட மூலமா தான் கொடுத்தது. இப்ப ஒன்றா சொல்லுங்க. இப்ப இதுகளோட சம்பந்தப்பட்ட என்ன ஒன்றுதான். இப்ப நீங்க சில சொல்லுங்கள் வந்திருந்ததான் பாப்போம். கியூ சரியா? கியூ கியூ MNOP கியூ கியூவா? கியூ M S S S for செல்வியா? சரி, இதுக்கு ஒரு யாராவது ஒரு ஆள் சொல்லுங்கள் பார்க்கலாம். என்னப்பா எம் எம் தான். என்ன எம்மா? எம் UMS
வேகமாக சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்ப நீங்கள் வாணிந்த வாயால ஒன்று வந்தது, நானே சொல்றேன். ஆறு. வேகமாக நீங்கள் முதல் ஒன்று சொன்னீங்கள். சரி நான் சொல்லவா? சொல்லுங்க. அப்புறம் நான் பத்மினி கமலாந்தன். ஹலோ வெயிட். வாணி சொல்றதுக்கு முயற்சிக்கிறா, அது சொல்லாட்டி பிறகு நீங்க சொல்லுங்க. குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். நான் இது மியூட்ல விட்டுட்டு கதைச்சேன். நான் அதான் அது சரி சரி. பத்மினி. நான் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். அப்பா மண்டே எங்க போய் அப்ப அங்க மண்டிய போடுறது. சரி சரி, இனி 2 பேருக்கு சான்ஸும் இல்லை. அடுத்தவ நவலவதி மண்டேல மதான் போட்டு அடிக்கும். நானே உச்சரிச்சு கொண்டு வந்தேன்னா அதை கூட எடுக்காம நின்றுட்டீங்க. இங்க அதான் போட்டிருக்கு. நாங்க நேரம் நீங்க வச்சிருக்கிறத ஓ இங்க அதான் போட்டுக்கிடாக்கு. தெரியல அங்கால போங்க. நான் என்ன சொல்றேன், முதல்ல என்ன சொல்லி சொன்னேன் பாவிக்கணும் சரியா? அப்ப அதுக்கு என்ன சொல்றேன், நான் சொன்னேன். நான் உங்களுக்கு உதாரணப்படுத்தினேன். குயிக்கண்டு வர மாட்டேனே. ஒன்று சொன்னா வடிவாக்க நீங்கள் முதலும் கக்கி போட்டு போறீங்க. யாரால் நவலவதி. அதுதான் உங்களோட வேலை. அநியாயமா 5 புள்ளியா அவைக்கு கொடுத்துட்டு போறீங்க. சும்மா இருக்க முடியாம. நல்ல இடத்தை சொல்லுங்க பாப்பா, ட்ரை பண்ணி பாப்பா. இப்ப நீங்களே முயற்சி செய்யுங்க. நீங்களே சொல்லி நான் 10 தரம் சொல்லல, அது சொல்லுங்க. குவாலிட்டி மேனேஜிங். அந்த குவாலிட்டியை விடுங்க. அது விட்டுடுமா? குயிக்னு தான் வரும். ஆனா குயிக் அப்ப குயிக் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். அப்ப நீங்கள் முதலே சொன்னீங்க தானே. உங்களோட யார் வாணி என்னென்ன முன்னர் காலங்களில் எப்படி என்றெல்லாம் சொன்னீங்க தானே. குயிக் மணியோட அதை எஸ்றது குயிக் மணியோட வராது. என்ன சொல்ல மாட்டேன், என்ன சொல்லக்கூடாது. நிமிஷக்கா அடுத்த சொல்லுங்க. ஓகே குயிக் மணி சிஸ்டம். அல்ல சொல்லுங்க. இல்ல நீங்க உங்களுக்கும் இணையங்களுக்கும் நிறையவே சம்பந்தம் இருக்கிறது. எங்களுக்கும் இணையங்களுக்கும் வேகமாக இணையங்களுக்கும் சம்பந்தமே இருக்கிறது. சொல்லலாமா? எது சொல்ல அது பொருங்க சொல்லாத யார் சொல்லலையோ அதை இல்ல நீங்க இப்ப சரோஜினி அக்காக்கு இல்லையா என்ன கேட்டவன் நான் டெலிபோன்ல இருந்ததுல நீங்க சொன்ன இது விளங்க இல்ல. என்ன அதுக்கு உதாரணம் சொன்ன நீங்க? நீ அது சொல்ல முடியாது. நீ அவ்வளவுதான் சரோஜினி அக்கா சொல்லுங்க. அக்கா சொல்லுங்க. என்னவா? மெயில் வாணி முதல் சொன்னீங்க எல்லாம் முன்னர் எல்லாம் வாழ்த்துக்கள். குயிக் மெயில் சர்வீஸ் இணையங்கள்ல எல்லாம் நாங்கள் என்ன செய்யறோம்? இமெயில்கள் மெயில்கள் எல்லாம் போடுறோம். நான் முதல் தேவைகளே சொன்னேன். நான் வேகமாக குயிக் வேகமாக வாழ்த்துக்கள். குயிக் மெயில் செஞ்சா எனக்கு அது வேற இல்ல. அப்ரிவேஷன் போட இதுதான் வந்துச்சு. வாணி சொன்ன மாதிரி முதல் இதுல ஒருத்தரும் 5 புள்ளி எடுக்கவில்லை. எல்லாரும் தனித்தனியா தான் சொன்னீங்க. ஆன வழியா ஒருத்தருக்கும் அந்த புள்ளிகள் இல்லை. சரி, இன்று இணைந்து சிறப்பித்த அனைவருக்கும் மிக சிறப்பான வாழ்த்துக்களும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு தொழில்நுட்பத்தில் உதவி புரிந்த வாணிமோகன் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து கலந்து வளப்படுத்தும் அதிபர் அவர்களுக்கும் அருண்குமார் அவர்களுக்கும் இணைந்து உங்கள் சிறப்பிக்கும் உங்கள் அன்பு உறவுகளுக்கும் நன்றி நன்றி நன்றி. மீண்டும் வியாழக்கிழமை உங்களுடன் கேள்விக்கணை வாரம் 628 9 மணிக்கு இடம்பெற்றுக் கொள்ளும். அன்பு உறவுகளே நன்றி. கவிதை நேரத்து முன்பதாக நாளை மறுதினம் இடம்பெற்றுக் கொள்ளும். நன்றி வணக்கம். 9 மணிக்கு. நன்றி வணக்கம். நன்றி நன்றி.
நன்றி வணக்கம். நிறைவுக்கு வருகின்றது கேள்வி கணைகள் தோப்பட செல்வி. என்றால் ரெண்டுக்கும் சொல்லுங்கோண்டா அப்பவும் ஒன்றாக சொல்லி ஒன்றுக்கு சொல்லாமல் குழப்பி விடுறது மாதிரி வந்துடும்பாங்க. அதனால அதை புள்ளி கொடுக்காமட்டா சரி. ஒன்றுக்கு புள்ளி கொடுக்கத்தான் வேணும். கஷ்டப்பட்டு அது நீங்கள் புள்ளி கொடுக்க மாட்டீங்க, நாங்க கொடுக்கணும். என்னக்கா இல்ல நீங்க வேண்டாக்கி சரியானதுக்கு நான் சொல்லவே புள்ளி நீங்க பாய்ச்சி பாருங்க. சரி இப்ப புள்ளி கதை அது பிரச்சனை இல்ல, அதுலயே ஒன்று இல்ல. அது சரியான பதில தான் நான் இல்ல இதே செல்வி அதனால ஆரம்ப காலங்கள் இருந்தே சொல்லி கொண்டு வாரீங்க. ஆனா ஒருத்தரும் கடைப்பிடிக்கிறல்ல. ரெண்டுக்கும் சொன்னதான் புள்ளி, ரெண்டுக்கும் சொன்னதான் புள்ளி குழப்பியாட்டி. நேற்று நான் கோசலம் என்று சொன்னேன். நான் கோசலம் என்றால் என்ன? நீர் தானே அந்த அழுக்கு யூரின் இதைத்தான் மிருகங்களுக்கு சொல்றது. அதான் நீங்கள் பிறகு சலம் என்று சொன்னீங்க. நீர் கோசலம் இல்ல செல்வி, கோமியம். கோமியம் என்றது என்னது? அக்கா கோமியத்தை வந்து சாப்பிடுறதா? கோமயம் என்று வந்தால் கோமயம் வந்து அது அந்த டொய்லெட்டை சொல்றது. சிறு நீரைத்தான் கோசலம் என்று சொல்றது. மாணி சலம் அத நான் தமிழ்ல மொழிபெயர்த்து நல்லா தமிழ்ல சுத்த தமிழ்ல கோசலம் சொன்னேன். வாணி ஜலம் உண்டா? அப்ப அது ஜலம் தான் சரி என்றது. அப்ப கோசலத்துக்கு தண்ணீருக்கு கோசலம் சொல்றீங்களா? கோசலம் பானத்துக்கு நீர் குடிக்கிற நீருக்கு யூரினும் குடிக்கணும் தானே? இப்ப அப்ப அது யூரினும் குடிக்கணும் தானே? அப்ப அது சரியா? அது என்ன யூரின் ஆறு குடிக்கணும்? அது வழக்கத்துக்கு இல்லாதது தெரியாது. மொராயி தேசா குடிச்சவரா? ஜலம்ன்றது வந்து தமிழ் சொல்ல வராது. பானத்துக்கும் வித்தியாசம் இல்ல. ஜலம் தமிழ் சொல்ல இல்லத்தான், சலம் தான் சரியாது. ஆனால் இல்ல அப்படி சலம் தந்தா சரி என்ற நான் நீர் தானே சொன்னேன். நான் முதல் அதுக்குதான் நீங்கள் சலம் பண்ணீங்க. மறுபடியும் நான் வச்சிருந்தா தானே நீங்க சொல்லணும் சொன்னேன். நான் முதலே சொன்னேன். சரி நன்றி வாணி. மீண்டும் அடுத்த இதில் சந்திக்கிறேன். நன்றி வணக்கம். நன்றி. நீர் சொல்றதும் கழிவு நீர் என்று சொல்றதும் மிருகங்கள் கழிவு நீர் என்று சொல்றதும் ஜலம் விடுறான்னு சொல்றவியல். மிருகம் அது வந்து ஜலம் சலதோஷம். அது என்ன ஜலதோஷம் சலதோஷம் அது என்ன வாணி? அதான் நீர் பிடிப்பதான் சொல்றேன். நீரை வாரதான் ஜலதோஷம். ஜலதோஷம் இல்ல அதெல்லாம் தமிழ் இல்ல. ஜலம்ன்றதே தமிழ் இல்ல. அது ஜலம்ன்றது தமிழ் இல்ல. இப்ப ஜானாவில் அதுல வாரதெல்லாம் தமிழ் இல்ல தானே, அது சமஸ்கிருதம் தானே அது. சரி நன்றி வணக்கம். சிறப்பு வாழ்த்துக்கள் எல்லோருக்கும். நன்றி வணக்கம்.